காதல் சடுகுடுன்னு ஒரு படம். ஸோ இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, விக்ரம் வந்து நடிச்சிருப்பாரு. வில்லனா வந்து பிரகாஷ் ராஜ் வந்து நடிச்சிருப்பாரு. அவர் வில்லன் கிடையாது. அவரும் நல்லவர் தான். ஆனா, அவரு வில்லன் கேரக்டர வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ இவங்க 2 பேத்துக்கும் இடையில ஒரு ஒரு ஈகோ கிளாஷ் வந்து ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட இந்த படத்துல ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ல நம்ம ஒருத்தர எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ல ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா, அவங்கள உங்களுக்கு லைஃப் லாங் வந்து பிடிக்கும். அதுவே ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ல ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கலன்னா, அவங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்காது. அவங்களோட திரும்பி நீங்க ஃப்ரெண்ட் ஆகுறது, திரும்பி அவங்கள பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ல விக்ரமுக்கும் பிரகாஷ் ராஜுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா வந்து ஒரு கிளாஷ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஹீரோயினோட அப்பா தான் பிரகாஷ் ராஜ்ன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், விக்ரம் வந்து முடிஞ்ச அளவு அவர்கிட்ட போய் வந்து நல்ல பேர் எடுக்க வந்து ட்ரை பண்ணுவாரு. ஆனாலும் பிரகாஷ் ராஜுக்கு விக்ரம் வந்து சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. கடைசி வரைக்கும் பிடிக்காது. ஹீரோயினோட மொத்த குடும்பமும் பார்த்தீங்கன்னா, விக்ரம்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. விக்ரம்க்காக வந்து எல்லாரும் பேசுவாங்க. விக்ரம் வந்து ஹீரோயினோட மொத்த குடும்பத்துக்கு வந்து ஹீரோயின வந்து விக்ரம் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஆனா, பிரகாஷ் ராஜுக்கு மட்டும் ஹீரோ வந்து சுத்தமா பிடிக்காது. காரணம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ல வந்து ஒரு சண்டை வந்து இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணாலும் இவருக்கு பிடிக்காது. ஸோ இந்த இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் ஒரு கான்செப்ட் இந்த இதுல வந்து ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. ஸோ முதல்ல நீங்க ஒருத்தர பார்க்கும்போது முடிஞ்ச அளவு கைண்டா, ஒரு ஸ்மைலிங்கா நல்லபடியா பார்க்குறது ரொம்பவே நல்லது அப்படிங்கிறது இது மூலமா வந்து தெளிவா வந்து தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரஷன்.